முல்லை பெரியாறில் கேரளா புதிய அணை கட்டுவது தொடர்பாக நடக்கவிருந்த மத்திய அரசின் ஆலோசனைக் கூட்டம் ரத்து. தேர்தல் முடிவுகள் வெளியான பின்பு கூட்டம் நடைபெறும் என தகவல். டெல்லியில் நடைபெறும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஜூன் 1 டெல்லி செல்வார் என்றும் தகவல். டெல்லியில் வரும் 1ஆம் தேதி நடக்கும் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆலோசனையில் பங்கேற்க மாட்டேன் என மம்தா அறிவிப்பு. புயல் மீட்பு பணிகளுக்கே முன்னுரிமை அளிப்பேன் என்றும் விளக்கம். வரும் 30ஆம் தேதி கன்னியாகுமரிக்கு வருகை தருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விவேகானந்தர் பாறையில் 2 நாட்கள் தியானம் செய்ய திட்டம். இந்தியா கூட்டணி ஜூன் 4ஆம் தேதி ஆட்சி அமைத்தவுடன் ஜூலை 5ஆம் தேதி முதல் ஏழை குடும்பங்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை என ராகுல் வாக்குறுதி. 5 जून इंडिया की सरकार आएगी, 400 रुपए मिलेगा. மேடை லேசாக ஆட்டம் கண்டதால் பரபரப்பு. ஜெயலலிதா தீவிர இந்துத்துவா தலைவர் என அண்ணாமலை மீண்டும் திட்டவட்டம். அதிமுக தலைவர்கள் தன்னுடன் விவாதிக்க வரலாம் என்றும் அழைப்பு. டெல்லியிலிருந்து வாரணாசி செல்லும் இண்டிகோ விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். விமானத்தை தனி இடத்திற்கு கொண்டு சென்று சோதனை செய்த வெடிகுண்டு நிபுணர்கள். அரசியல் கட்சி தொடங்கிய பின் முதல் முறையாக பெற்றோரை சந்தித்தார் நடிகர் விஜய். புகைப்படத்தை வெளியிட்டு மகிழ்ச்சியை பகிர்ந்தார் எஸ்.ஏ. சந்திரசேகர். சென்னை காளிகாம்பாள் கோயில் பூசாரி கார்த்திக் முனுசாமி கைது. பெண்ணுக்கு பாலியல் தொல்லை தந்த புகாரில் விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் போலீசார் நடவடிக்கை. பாலியல் புகார் தொடர்பான விசாரணைக்கு வரும் 31ஆம் தேதி ஆஜராகிறார் தேவகவுடா பேரன் பிரிஜ்வல் ரேவண்ணா. கர்நாடக மக்கள் மற்றும் தனது குடும்பத்தினரிடம் மன்னிப்பு கேட்டு உருக்கமான வீடியோவை வெளியிட்டார். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்னணி தகவல்கள், பல கோணங்கள், இவற்றை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி. இதில் முதலாவதாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை இந்துத்துவா தலைவர் என்று தற்போது அடையாளப்படுத்துவதற்கான தேவை என்ன என்பது குறித்த பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக முன்னாள் ஆளுநர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் நம்மோடு நேரில் இணையவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து வாரணாசிக்கு சென்றிருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் குறித்த விவரங்களை நேரலையாக வழங்கவிருக்கிறார். தொடர்ந்து நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் 4 முக்கியமான செய்திகளையும் நாம் பார்க்கவிருக்கிறோம். தற்போது திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோடு பேசலாம். வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை இந்துத்துவா தலைவர் அப்படின்னு இப்போ சொல்வதற்கான காரணம் என்ன, அதற்கான தேவை என்ன எழுந்திருக்கு? இல்ல, இதுல காரணம் தேவை என்று சொல்வதை விட தமிழக அரசியல் சூழல் மாறி வருகிறது. ஆக தமிழக அரசியலில் யார் யார் எந்தெந்த தலைவர்கள் எப்படி இருந்தார்கள், எந்தெந்த சூழ்நிலையில் நமக்கு ஆதரவு கிடைக்கிறது. ஏன்னா 1967 ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்பட்டது தமிழகத்தில். அதற்கு பின்பு 2 திராவிட கட்சிகள் தான் மறுபடியும் ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் பல்வேறு கொள்கைகளை முன்னிறுத்தினார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் திகாவின் கொள்கையான கடவுள் மறுப்பை மிக தீவிரமாக பின்பற்றினார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டில் அதில் அவ்வளவு தீவிரம் அவர்கள் காண்பிக்கவில்லை. கொள்கை அடிப்படையில் அவர்கள் அதே பிரிவில் இருந்து வந்தால் கூட அதைவிட மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களும் பின்பு ஆன்மீகவாதியாக தன்னை முன்னிறுத்திக் கொண்டார். அதற்கு பின்பு வந்த மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் எல்லா விதத்திலுமே மிக தீவிரமான ஒரு இந்து பற்றாளராக இருந்தார். ஆக ஒரு காலத்திலிருந்து இன்னொரு காலத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் பொழுது, சில அரசியல் சூழ்நிலைகள் மாறும் பொழுது, எந்தெந்த தலைவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லும் பொழுது, மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள்
இந்த கொள்கையில் தீவிரப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொல்வதில் தவறில்லை என்பதுதான். ஆக ஒவ்வொரு காலகட்டத்தில் சில கருத்துக்களை, சில சரித்திரத்தை பதிய வைக்க வேண்டிய சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் ராமர் கோயில் கட்டப்பட்டு நாடு முழுவதும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் பொழுது மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் இத்தகைய கொள்கையை கொண்டிருந்தார்கள் என்பதை பதிவு செய்கிறோம். அவ்வளவுதான். இல்ல, இப்போ அவங்க சாமி கும்பிடுவதில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்த அந்த ஒரு விஷயத்திற்காக மட்டுமே அவரை இந்துத்துவா தலைவர் என்று சொல்லிவிட முடியுமா? மற்ற திட்டங்கள் இதெல்லாம் நீங்க சொல்லியிருந்தாலும் கூட கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் அவர்கள் சார்ந்த திட்டங்களும் நிறைய அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி கட்டாய மதமாற்ற சட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி அவர் இந்துத்துவா தலைவர் என்று சொல்லப்படுகிறது. ஆனா அதே சட்டத்தை அவங்க ரத்தம் செஞ்சாங்க. சோ அந்த அடிப்படையில அவங்க எப்படி இந்துத்துவா தலைவர் அப்படின்னு அடையாளப்படுத்த முடியும்? இல்ல, இதுல ஒரே ஒரு கேள்வியிலேயே சிறு தவறு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அதே மாதிரி மற்றவர்களின் புரிதலிலும் சில தவறு இருக்கிறது. ஏதோ இந்துத்துவா லீடர் என்று சொன்னாலே ஏதோ சிறுபான்மையினருக்கு எதிராகத்தான் அவங்க இருப்பாங்க, சிறுபான்மையினருக்கு எந்த திட்டங்களையும் அவங்க கொண்டு வர மாட்டாங்க, இந்த தீவிரவாதி மாதிரி நடந்து கொள்வார்கள் என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். இந்த தோற்றத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் இத்தகைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். நானும் நேற்று அந்த கருத்தை நான் பதிவு செய்தேன். ஏனென்றால் இந்துத்துவா என்று சொன்னாலே ஏதோ அது மற்ற மதங்களுக்கும் மற்ற ஜாதிகளுக்கும் எதிரானது என்றும், சிறுபான்மையினரை அவர்கள் கண்டுகொள்ளவே மாட்டார்கள் என்றும், சிறுபான்மையினருக்கு எதிரானதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏன் ஏற்படுத்துகிறீர்கள்? ஆமா, மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தீவிர பக்தையாக இருந்தார்கள், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அவர்கள் பக்தையாக இருந்தார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களை இந்துத்துவா தலைவர் என்று சொல்லவில்லை. இந்துத்துவா, இந்து மதம் சார்ந்த கொள்கைகளில் அவர் இன்னும் தீவிரமாக இருந்தார். உண்மைக்கு உண்மையாக இருந்தார் என்பதுதான். ஏனென்றால் இங்கே சில பேர், சில கட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சியை சார்ந்தவர்கள் இந்து மதத்தை பற்றி பேசினாலே அது ஒரு இந்து தீவிரவாதம், அது துவேஷம், அது ஒரு பினாட்டிக், அதை பற்றி பேசாமல் இன்னொரு சிறுபான்மை கட்சி மதத்தை பற்றி பேசினால் அது மதச்சார்பின்மை. எல்லாமே மதம் தான். ஆக எல்லாமே மதமாக இருக்கும்போது ஒரு சபாநாயகர் சொல்றார், இந்த சிறுபான்மை மதத்தினால் தான் தமிழகத்துல பல வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர முடிந்தது, என்னால அப்ப யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. நாங்க இந்த போலி மதவாதத்தை தான் நாங்க எதிர்க்கிறோம், மதச்சார்பின்மையை தான் நாங்க எதிர்க்கிறோன்றதை இப்ப தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த கருத்தை இப்பொழுது மேலோங்கி வருகிறது. மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் கொள்கையில் அவர்கள் தீவிர பற்றாளராக இருந்தது மட்டுமல்ல, இந்து மதம் சார்ந்த கொள்கைகள் வரும்பொழுது, திட்டங்கள் வரும்பொழுது, குறிப்புகள் வரும்பொழுது, திருநீர் வச்சா கூட நான் அழிச்சிருவேன், நான் இந்து மத சார்ந்த விழாக்களுக்கு நான் வாழ்த்து சொல்ல மாட்டேன் என்பது இல்லாமல் அவர் இந்து மக்கள் விழாக்களுக்கு வாழ்த்து சொன்னார், கோயில்களுக்கு போனார், குடமுழுக்குகள் நடத்தினார், அன்னதானம் செய்தார், சிஏஏ போன்ற திட்டங்களுக்கு ஆதரவு. சிஏஏ திட்டம் சிறுபான்மைக்கு எதிரானதே இல்ல, எதிரானது என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார். காஷ்மீர்ல 370வது பிரிவை நீக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். கரசேவை செய்யும் பொழுது அதற்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறார். ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்ற குரலை ஓங்கி ஒலித்திருக்கிறார். ஆக இந்த கருத்துக்கள் சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கும் பொழுது, இன்னொன்று, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை கலைத்த சகோதரர்கள் ஏன் இதை எதிர்கருத்தாக எடுத்துக் கொள்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் அவர்கள் அம்மாவை பின்பற்றுபவர்கள், அவர்களுக்கு நன்றாக அவர்களின் பழக்க வழக்கங்கள் தெரியும், அவர்கள் எந்த வகையில் அவர்கள் ஆன்மீகத்தை பின்பற்றினார்கள் என்று தெரியும், அவர்கள் ஆன்மீகத்தை பின்பற்றினால் இவர்களும் எந்த அளவிற்கு அதை பின்பற்றினார்கள் என்று எல்லோருக்குமே தெரியும். ஆனா ஏதோ இந்துத்துவா தலைவர் என்று சொன்ன உடனேயே ஏனோ சிறுபான்மைக்கு எதிரானவர்கள், இவர்கள் மதமாற்றம் தடை சட்டத்தை உடனே திரும்ப பெற்றவர்கள் என்ற கருத்து விவாதமே வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன்.